வண்டியா? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நானும் உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. என்னடிமா சொல்லு. வாழ்க்கையில நம்ம 2 பேரும் ஒன்னா சேர போறோம் பாலாஜி. ஆமா. அதுக்கு முன்னாடி என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்னோட பாஸ்ட்ல நடந்த எல்லாமே உனக்கு தெரியணும். சொல்லு. நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. அதான் தெரியுமே. எங்க அம்மா ஒரு பிசினஸ் உமன். அதுவும் தான் தெரியுமே. எங்க அம்மா நல்லவன் நினைச்சு ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பணத்தை விட பண்பை பெருசா எதிர்பார்த்தாங்க. இதையும் தெரியும் சொல்லிடாத. இது சத்தியமா எனக்கு தெரியாது. அப்புறம் என்னாச்சு சொல்லு. அந்த ஆளை எங்க அப்பான்னு சொல்லிக்கவே எனக்கு பிடிக்கல. எங்க அண்ணனை எடுத்துக்கிட்டு எங்க அம்மாவோட சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா எங்கேயோ ஓடி போயிட்டான். நான் சின்ன பொண்ணு, அப்போ பயத்தால அழுதேன். ஐயோ, உங்க அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலையா? எங்க அம்மா பிசினஸ்ல புலியா இருந்தாலும் மனசளவுல ஒரு பெரிய கோழை. எங்க அப்பா எங்க இருந்தாலும் புருஷன் ஆச்சே, கண்டிப்பா பையனை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்கல. ஐயோ, எங்க சொந்தக்காரங்களுமே யாருமே அவங்க கூடவும் நிக்கல. ஏன்னா அந்த கல்யாணத்தையே அவங்க எல்லாரையும் எதிர்த்து தான் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் என்கிட்டயும் எங்க அம்மா ஒரு ப்ராமிஸ் வாங்கினாங்க, நான் இழந்த சொத்தெல்லாம் நீ தான் மீட்கணும் அப்படின்னு. நானும் சரின்னு சொன்னேன். அந்த துக்கத்தை மனசுலயே வச்சுக்கிட்டு அவங்களும் சீக்கிரமாவே இறந்துட்டாங்க. எங்க அம்மா ஞாபகார்த்தமா என்கிட்ட இருக்கிறது அவங்களோட ஒரே ஒரு போட்டோ தான். போட்டோவா? காட்டு. டாடி, இந்த போட்டோல உங்க அம்மா கையில வச்சிருக்கிறது நீ. இந்த பையன் யாருமா? அதுதான் எங்க அண்ணன். அண்ணனா? சரி, சில விஷயங்களை மனசுல போட்டு புதைச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, நீ ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தியே, என்னது அது? சொல்லு. இனிமே உன்கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லம்மா. அவன் வாழ்க்கையில பண்ண தப்புக்கு சந்ததிகள் தான் தண்டனை அனுபவிக்கணும். அதுக்கு உதாரணமே நான் தான். மச்சான் வெங்கி, வாடா. எப்படிரா இருக்கு உன் காலு? நல்லா இருக்குடா. என்ன ஸ்டிக் இல்லாம நடக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டேய், நானே உன்னை பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும் தான்டா. என்னடா? நம்ம தேவி இருக்கால, தேவி. தேவியா? யாரு? உன் காலுக்கு கட்டு போடல அவளா? அவளே தான்டா. காலுக்கு கட்டு போட்டுட்டு ஏன் மனசுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டா. பரவாயில்லையே, விக்கி வாழ்க்கையிலும் காதல் வந்துடுச்சு போல. காதலின் தீபம் ரஜினிகாந்த் முடிய கோதுறாரு. மூடா. இப்ப நான் என்ன செய்யணும்? எங்களை எப்படியாவது நீ தான்டா ஒன்று சேர்த்து வைக்கணும். இருந்து நான் சேர்த்து வைக்கணுமா? ஆமாண்டா. சேர்த்து வச்சுட்டா போச்சு. நண்பனுக்காக இது கூட செய்ய மாட்டேனா நானு? வழியத மச்சான், பார்க்க சைக்கிளா. ஆக்சுவலா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். என்னடா சொல்லு. எங்க அப்பா இருக்காரு. ஆமா. அவரு எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டாரா. என்னடா சொல்ற? ஆமாண்டா. எங்க அம்மா படத்துக்கு முன்னாடி நின்னுகிட்டு வேற இன்னொரு பொம்பளையோட படத்தை வச்சுக்கிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காருடா. துரோகம் பண்ணிட்டு கதறாருடா. டேய், என்னடா சொல்ற? அவரை பார்த்தா அப்படிலாம் தெரியலையே. அவரை போய் எப்படி சொல்ற? டேய், ஆமாண்டா, என் கண்ணால பார்த்தேன்டா, என் காதால கேட்டேன். சேச்சே, அப்படிலாம் எதிர்க்க வாய்ப்பே இல்லடா. டேய், உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உன் வாழ்க்கையில் நடக்க பிரச்சனைகிட்ட சொல்றியே, என் வாழ்க்கையில் எவ்வளோ சோகம் இருக்கு தெரியுமா உனக்கு? உன் வாழ்க்கையில சோகமா? என்னடா சொல்ற? ஆமாண்டா. எங்க அம்மா ஒரு பெரிய பிசினஸ் புலி, ஆனா மனசளவுல ஒரு பெரிய கோழை. பணத்தை பெருசா நினைக்காம மனசை மட்டுமே பெருசா நினைச்சு அவங்க ஒருத்தனை காதலிச்சாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவன் எங்க அம்மாவை ஏமாத்திட்டு ராத்திரியோட ராத்திரியா அவங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு என்னையும் கூட கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடி. மாமு, இரு 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 இரு, இந்த கதையை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. எங்க அம்மா நல்லவன் நினைச்சு ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பணத்தை விட பண்பை பெருசா எதிர்பார்த்தாங்க.
அந்த ஆளை எங்கள் அப்பான்னு சொல்லிக்கவே எனக்கு பிடிக்கல. எங்கள் அண்ணனை எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மாவோட சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா எங்கேயோ ஓடி போயிட்டான். சரி, நீ கண்டினியூ பண்ணு. ஓடி போயிட்டேனா? அப்படி ஓடி போனவன் என்னை கொண்டு போய் ஒரு அனாத ஆசிரமத்தில் சேர்த்துட்டு அவனும் எங்கேயோ போயிட்டான். நான் அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். படாத கஷ்டமெல்லாம் பட்டு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் வாழ்க்கையில. என்னை விடவாடா உனக்கு பெரிய சோகம் இருக்க போகுது. டேய், உங்க அம்மா போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா? இருக்கே. காட்டுறா, எடுறா. இதாண்டா என் அம்மா. ஐயோ, டேய், என்னது? இதுதான் உங்க அம்மாவா? ஆமாடா. எங்கேயா பாத்திருக்கியா? இந்த போட்டோ வச்சுதான் எங்க அப்பா அன்னைக்கு அழுதுட்டு இருந்தாரு. டேய், என்னடா சொல்ற? எங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் என்னடா சம்பந்தம்? எங்க அப்பா துரோகம் பண்ணிட்டாருன்னு சொன்னல, அது இந்த பொம்பளை தாண்டா. அது இந்த பொம்பளையா? ஏய், பொம்பளை இல்லடா, இந்த அம்மா தாண்டா அது. என்னடா சொல்ற? அப்போ நீ எனக்கு அண்ணன்டா. அண்ணனா? ஆமாண்டா. இந்த கையில இருக்க குழந்தை யார் தெரியுமா? யாரா? டேய், நம்ம மகாடா. அப்போ மகாலட்சுமி என் தங்கச்சியா? அதனாலதான் அவளை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பாசம் வந்துச்சா? டேய், பிரச்சனை என்ன தெரியுமா? நீயும் நானும் அண்ணன் தம்பி மட்டும் இல்லடா, மகாலட்சுமி நம்ம 2 பேருக்கும் தங்கச்சிடா. ஐயோ, என்னடா இப்படி சொல்ற? நீ காதலிக்க வேற ஆரம்பிச்சிட்டியே. ஆமாண்டா, உங்க 2 பேருக்கும் ஒரு அம்மா, ஆனா எனக்கு வேற அம்மா. ஆனா 3 பேருக்குமே ஒரே அப்பந்தாண்டா. இடியப்ப சிக்கல்ல வந்து மாட்டிருக்கும் பாருடா. எங்க அப்பனை நான் என்ன செய்யறேன்னு பாரு. இந்தடா உன் போட்டோ எப்படி? நான் இப்ப போறேன். டேய், நானும் வரேன்டா. டேய், நீ இருடா, முதல்ல நான் போறேன். டேய் சொட்ட சிங்கம்புலி, நீ என்ன ஆகுற பாருடா. நில்றா. உழைப்பு தருமே உயர்வு, அறிந்த உண்மை இதுதானே, அதுவே தருமே உறவுகளை அறிவோம் இப்போதே. சுலப செல்வம் சென்றிடுமே சொல்லாமல், கடின உழைப்பு செல்வம் நின்றிடுமே என்னாலும். உழைப்பின் மகிமை உணர்வார் உறுதியாய் நிற்பார். வென்றிடுவார் வாழ்வில் உறவுகளை அணைத்து. காண்போம், கற்போம், கட்டிப்போம் உழைப்பினை, இணைவோம் பிரிந்த உறவுகளுடன்.